இந்தியாவில் விடுமுறை பயணப்படி, அதாவது எல்டிஏ கோருகிறீர்களா? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள் இங்கே. உங்கள் வரிச் சலுகையை சரியாக பயன்படுத்த இந்த தகவல்கள் உதவும். எல்டிஏ சலுகை இந்தியாவின் உள்ளே மேற்கொள்ளப்படும் பயணங்களுக்கு மட்டுமே பொருந்தும். வெளிநாட்டு பயணங்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மனைவி, குழந்தைகள், உங்களைச் சார்ந்த பெற்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் ஆகியோரின் பயணச் செலவுகளுக்கு எல்டிஏ கோரலாம். அக்டோபர் 1, 1998க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் 2 பயணங்களுக்கு எல்டிஏ கோரலாம். இந்த 4 ஆண்டு காலத்திற்குள் பயன்படுத்தப்படாத ஒரு பயணத்தை அடுத்த 4 ஆண்டு காலத்திற்கு எடுத்துச் செல்லலாம். எல்டிஏ சலுகை பெற உங்கள் பயணத்திற்கான சரியான ஆதாரங்களை வைத்திருக்க வேண்டும். விமான டிக்கெட்டுகள், ரயில் டிக்கெட்டுகள் அல்லது பிற பயணச் சீட்டுகள் மற்றும் பில்கள் அவசியம். குறைந்த தூர வழித்தடத்திற்கான பயணச் செலவு மட்டுமே தகுதி பெறும். குறிப்பிட்ட பயண வகுப்பு டிக்கெட்டுகளுக்கு மட்டுமே சலுகை உண்டு. தங்கும் விடுதி, உணவு அல்லது விமான நிலைய பரிமாற்ற செலவுகளுக்கு விலக்கு இல்லை. ஒரே நகரத்திற்குள் மேற்கொள்ளப்படும் பயணங்களுக்கான செலவுகள் வின் கீழ் வராது. நகரங்களுக்கு இடையேயான பயணங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். உங்களை புத்திசாலித்தனமாக திட்டமிடுங்கள். சரியான முறையில் கோருங்கள். உங்கள் வரிச் சலுகையை முழுமையாக பயன்படுத்துங்கள்.